திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 34 திருநகரப்படலம் பகுதி 7. மதுரையின் பெருமை கூறும் திருநகரப்படலத்தின் 97வது திருப்பாடல். வேத அந்தமும் துளக்கர மெய்ப்பொருள் விளங்கு நாத அந்தமும் கடந்ததோர் நடுநிலை பொருளின் பாத வந்தனை பத்தியின் பாலராய் பயில்வோர் மாதவந்தரு பயனென தழைத்த பல்வளனும். இதன் பொருள் வேத அந்தமும் வேதங்களின் முடிவையும் கலக்கமர உண்மை பொருள் விளங்கும் நாத தத்துவத்தின் முடிவையும் கடந்த ஒப்பில்லாத நடுநிலை பொருளாகிய பரமசிவத்தின் திருவடிக்கீழ் வழிபட்டு ஒழுகும் பக்தியின் பகுதியை உடையவர்களாய் பயிலும் ஒழுக்கத்தை உடையோருடைய பெரிய தவம் அது தன்னை தேடியவருக்கு எப்படி என்றும் அழியாத பயன் கொடுப்பது போல பல வளங்களும் மதுரையில் என்றும் நிலை பெற்றிருக்கின்றன. வேத அந்தம் என்பது உபனிஷத்துக்களை குறிக்கின்றது. நாதாந்தம் என்பது நாத தத்துவத்தின் முடிவை குறிக்கின்றது. நாதாந்தம் என்பது தத்துவ நீக்கத்தில் தலைப்பட்டு விளங்கும் உண்மை பொருளாகிய அது நானே என்று சடுதியில் தோன்றுவதற்கு இடம் கொடுத்து நிற்கின்ற அறிவு அதுவே நாத தத்துவத்தின் முடிவு. அதனை நாதாந்தம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த நாத தத்துவத்திற்கும் கடந்து இவற்றிற்கும் மேம்பட்டு நிற்கின்ற பொருள் அதுவே ஒப்பற்ற நடுநிலை பொருளாகிய பரமசிவனாரின் திருவடி. நடுநிலை பொருள் என்பது ஊன நடனம் ஞான நடனம் இவைகளுக்கு இடையே நின்று நடிக்கின்ற ஜோதி பொருளே நடுநிலை பொருள் என்று இங்கே விளக்கப்படுகின்றது. பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் கடந்த பரம்பொருள், பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அறிய முடியாத பரம்பொருள். பாசப்பொருட்களை தனுகரண புவன போகங்களை வினையின் வழி கூட்டுகின்ற ஊன நடனம். நானே பிரம்மம் என்று தன்னை பிரம்மமாக மயங்கி நிற்கின்ற பசுஞானம் உயிர்களுக்கு பரிபாகத்தை வரவழைத்து அந்த பசுஞானத்தையும் நீக்குவது ஞான நடனம். இவ்வாறு ஊன ஞான நடனங்களுக்கு இயல இடையே நின்று நடிக்கும் ஜோதி பொருள் அதுவே நடுநிலை பொருள். அது வேத அந்தமான உபனிஷத் முடிவுகளையும் நாதாந்தமான நாத தத்துவ முடிவையும் கடந்து நிற்கின்ற ஒப்பில்லாத நடுநிலை பொருள். அது பரமசிவனாரின் திருவடி. அந்த திருப்பாதத்திற்கு திருவடியின் கீழே பக்தி செய்யும் நிலைமையினை உடையவர்கள், அந்த முறைமையில் வழுவாமல் நடப்பவர்கள், அவர்களினுடைய பெரிய தவமானது அவர்களுக்கு கொடுக்கின்ற பயனை போல தழைத்த பல வளப்பங்களை உடையது மதுரை திருநகரம். செஞ்சடையில் பிறையினை முடித்த நிர்மல கொழுந்தாகிய சோமசுந்தர கடவுளுடைய வாசனை பொருந்திய திருவடி. அது காலத்தில் மலர்ந்த செந்தாமரை மலரினும் மேம்பட்ட திருவடிகள். அந்த திருவடிகளை இடைவிடாது தியானித்து கொண்டிருந்து மோட்சமடைந்த முத்தர்கள் பேரின்பம் அடைந்திருப்பது போல சிறப்புற்றதாகிய அம்மதுரை மாநகரத்தில் இருக்கும் மக்கள் நன்கு மகிழ்ச்சி அடையும்படி பல வகைப்பட்ட போகங்களும் நிறைய பொருந்தியிருக்கும் தன்மை உடையது மதுரை மாநகரம். இறைவனாரின் அடித்தழுவல் என்பது முக்தி இன்பத்திற்கு காரணம். அதுபோன்று பல வளங்களும் போகத்திற்கு காரணமாக அமைகின்றன. தம் ஐம்பொறிகளுக்கும் உண்பிக்கும் பல போகங்களை உடையது செறிந்திருப்பது இம்மதுரை மாநகரம். எல்லா போகங்களும் எனவே சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தினாலும் அனுபவிக்கப்படும் பல போகங்கள் என்பது இதனுடைய குறிப்பு. எல்லோருக்கும் முற்பட்ட சிவபெருமான் பாண்டிய மன்னராக இருந்து அரசு செய்தபடியால் இந்த மதுரை மாநகரம் தாமரையில் வசிக்கும் திருமகளை பெற்றது. அத்திருமகளோ மணி, பொன் முதலிய பல பொருட்களாக நிறைந்த செல்வம் என்ற பெண்ணை பெற்றாள். அந்த செல்வம் என்ற பெண்ணோ பல வகைப்பட்ட தர்மம் என்று சொல்லும் பெண்ணை பெற்றாள். அந்த தர்மம் என்ற பெண்ணோ மேன்மை மிக்க புகழ் என்ற மகவை பெற்றாள்.
இவை அனைத்தும் ஒன்றற்கொன்று காரணகாரியமாக அமைந்திருக்கின்ற அழகை நாம் பார்க்கின்றோம். மதுரை மாநகரத்திற்கு சிவலோகம் என்பது ஒரு திருநாமம். எனவே ருத்ரர்களின் உலகம் என்று எல்லோரும் துதிக்கும்படி இருப்பது இம்மதுரை மாநகரம். எனவே தேவர் உலகின் செல்வத்தை விட மாட்சிமைப்பட்ட மேன்மை மிக்க பல செல்வங்களையும் உடையது. அதனால் தேவர்களே அதிசயித்து பார்த்து தமது மனதில் கொண்ட பொறாமையால் இம்மதுரை மாநகரின் வளத்தை பார்த்து இன்னும் தூங்க முடியாமல் தவிக்கின்றார்கள். மதுரையின் இந்த செல்வ வளங்களெல்லாம் நம் தேவருலகத்தில் இல்லையே என்று அழுக்காறு கொண்டார்கள் தேவர்கள். அழுக்காறு உடையவர்களுக்கு கண் உறக்கம் இருக்காது. எனவே தேவர்கள் கண்ணுறங்கவில்லை. தேவர்களின் இமைகள் இமைக்காது என்பது நூல்களிலே கூறப்படுகின்ற செய்தி. அப்படி அவர்களினுடைய இமை இமைக்காமல் இருக்கின்றது என்று அதற்கு காரணமாக இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக அழகாக இந்த திருப்பாடலை அமைத்து அருளியிருக்கின்றார். இம்மதுரை மாநகரத்தின் வலிமை எப்படிப்பட்டது என்றால், உக்ரபாண்டிய தேவர் வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை வீசி எறிந்து சமுத்திரத்தை வெற்றி பெற்றது, கடல் சுவர வேல் விட்டது இம்மதுரையில் இருந்தபடிதான். இந்திரன் முடியை தகர்த்து இந்திரனினுடைய செருக்கு கரையும்படி திருவிளையாடலை நிகழ்த்தியதும் இத்திரு மதுரையில்தான். மேகங்களை தலையில் இட்டதும் மகா மேருமலையை வென்றதும் இந்த நகரத்தின் வலிமைதான். இவ்வாறு இங்கு கூறப்பட்ட செய்திகள் அனைத்துமே தனித்தனி திருவிளையாடலாக தனித்தனி படலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உக்ரகுமார பாண்டியன் கடல் சுவர வேல் விட்டது, இந்திரன் முடி தகர்த்தது, மேகங்களை தலையில் இட்டது, மேருவை செண்டால் அடித்தது என்ற திருவிளையாடல்கள் இப்புராணத்திலே வர இருக்கின்றன. இந்த மதுரை மாநகரத்தின் செல்வ வளம் இவ்வளவு தன்மை உடையது, இவ்வளவு பெருமை உடையது என்று அளவிட்டு சொல்ல வேண்டும் என்றால், எல்லா இடத்திலும் நாக்குகளும் ஆகி, எல்லா இடத்திலும் கண்களுமாகி, எல்லா இடத்திலும் வியாபித்து நிற்கின்ற பேரொளியாகிய பரமசிவனாருக்கே அது முடியுமே அன்றி, சிவந்த கண்களையும் 1000 நாவுகளையும் உடைய ஆதிசேஷனாலும் வரையறுத்து சொல்ல முடியாது. அழகிய 1000 கண்களை உடைய தேவேந்திரனாலும் நேரே பார்த்து இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூற முடியாது இம்மதுரை மாநகரத்தின் செல்வ வளத்தினை. இந்த பூமியில் இருக்கின்ற மக்கள் புண்ணியத்தை செய்வார்கள். அவ்வாறு தாங்கள் செய்கின்ற புண்ணியத்தினால் வருகின்ற பயன் என்பவை போகங்கள். புண்ணிய பயனாகிய போகங்களை இவர்கள் அனுபவிப்பது தேவலோகம். எனவே புண்ணியங்கள் செய்வது இந்த பூமியில், அதன் பயனாகிய போகங்களை அனுபவிப்பது தேவலோகத்தில் என்பது பொதுவான கருத்து. ஆனால் மதுரை மாநகரை பொறுத்தவரை புண்ணியம் செய்கின்ற பூமியும் மதுரை மாநகரம்தான். அந்த புண்ணியத்தினால் வரும் போகங்களை அனுபவிப்பதும் மதுரை மாநகரத்தில்தான். எனவே மதுரை மக்களை பொறுத்தவரை புண்ணியம் செய்தற்குரிய உலகமும் மதுரை மாநகரம்தான். அப்புண்ணியத்தால் வருகின்ற போகங்களை அடைந்து இன்பம் நுகர்வதற்குரிய பூமியும் மதுரை மாநகரமே ஆகும். போகங்கள் என்பவை பெண், ஆடை, அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம், பாட்டு, பூ, அமளி என்று 8 வகைப்படும். மதுரை மாநகரில் பண்கனிந்த இனிய சொல்லை உடைய மகளிரின் யாழ் இசையோடு கூடிய பாடலை தேவாமிர்தமும் வெறுக்கும்படி செவிகளில் ஏற்று இன்பமுற்றும், அமுதம் போன்ற மகளிர் செய்யும் நடனத்தை கண்களால் கண்டு மகிழ்ந்தும் காலம் கழிப்பவர்கள் பலர். தான தருமங்களை நல்ல கற்றவர்களுக்கு, சான்றோர்களுக்கு செய்து காலம் கழிப்பவர்கள் பலர். தோற்றமும் அழிவும் இன்றி நித்தியமாயிருக்கின்ற வீட்டு இன்பம் என்கின்ற மோட்சம், தோற்றமும் அழிவையும் உடைய அனித்தியமாய் உள்ள மற்றைய இன்பங்கள், இந்த இரண்டையும் ஐயம் திரிபர ஆராய்ந்து நோக்கி நன்னெறிக்கு உட்பட்ட தான தருமங்களை பல நூல்களை கற்று உணர்ந்த சான்றோர்களுக்கு கொடுத்து மகிழ்பவர்கள் மதுரையில் வசிக்கும் அநேகம் பேர். சந்தித்து மீன நோக்கி தலைவனை 3 போதும் வந்தித்தும் ஈசன் பூசை மரபுளி முடித்தும்
வேதம் அந்தித்தும் அறியான் செய்த திருவிளையாடல் கேட்டும் சிந்தித்தும் அன்பர் பூசை செய்து நாள் கழிப்பார் பல்லோர் என்பது அடுத்த திருப்பாடல். இம்மதுரை மாநகரில் வசிக்கும் மக்களின் அன்றாட பழக்கம் என்ன என்றால், அங்கையர்கண் அம்மையாகிய ஸ்ரீ மீனாட்சி தேவியின் தலைவனாகிய சோமசுந்தர கடவுள் சந்நிதியிலே காலை, உச்சி, மாலை என்று 3 காலமும் அடைந்து வணங்குவார்கள் மதுரை மாநகர மக்கள். 3 கால பூஜை சொல்லப்படவே இவற்றுக்கு இடையே நிகழும் மற்றைய 3 காலங்களும் சேர்த்து 6 கால பூஜையையும் இடைவிடாமல் தரிசிப்பவர்கள் மதுரை மக்கள். சிவபெருமான் பூஜையை ஆகம முறையால் காலம் தவறாமல் செய்பவர்கள் மதுரை மக்கள். வேதங்கள் சமீபித்தும் உணர்வதற்கு அறிய அச்சிவபெருமான் செய்தருளிய திருவிளையாடல்களை நன்கு கற்றவர்கள் சொல்ல அதை கேட்டு அதை அவ்வாறே மனனம் செய்தும் நல்ல பொழுதாக அமைத்துக் கொள்பவர்கள் மதுரை மக்கள். அதோடு மிக முக்கியமான அன்பர் பூஜை என்கின்ற அடியவர் பூஜையை, திருத்தொண்டர்களின் பூஜையை முறையால் செய்தும் காலம் என்பதனை நல்ல வகையில் அமைத்துக் கொள்பவர்கள் மதுரை மக்கள். சிவபூஜையிலும் அடியார் பூஜை அதிகம், எனவே அதனை இறுதியில் வைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். சூத சம்ஹிதை சிவமான்மிய காண்டம், அதிலே அடியார் பூஜா விதி என்பது மிக விரிவாக போற்றப்பட்டிருக்கின்றது. பொடிக்குள் மேனியன் பூஜையினும் அவன் அடியார் பூஜை அதிகம் அதிகமே என்று நன்கு உரைக்கின்றது சூத சம்ஹிதை. அடுத்து 107வது ஒரு அருமையான திருப்பாடல். கற்பவை கற்றும் கேட்டும் கேட்பவை கருத்து உள்ளூர சொல் பொருள் நினைந்தும் கேட்போர்க்கு உணர்த்தி உள் துளக்கம் தீர்த்தும் எற்பகல் இரவு நீங்கும் இடத்து மெய் அறிவு ஆனந்த அற்புத வெள்ளத்து ஆளாது ஆழ்ந்தும் நாள் கழிப்பார் சில்லோர் என்பது திருப்பாடல். இம்மதுரை மாநகரில் இருக்கின்ற சிலர் கற்கத்தகும் நூல்களை கற்றும் கேட்கப்படும் பொருள்களை கற்று அறிந்தோர் சொல்ல கேட்டும் கேட்கும் பொருள் தமது கருத்துள் பதிய சொல்லையும் பொருளையும் பலகால் சிந்தித்தும் தம்மை வந்து அடைந்து கேட்போர்க்கு மெய்மை பொருளை விளக்கி அவர்கள் மனத்தின் கண் உள்ள மயக்கத்தினை ஒழித்தும் இரவும் பகலும் நீங்கிய இடத்தில் மெய்ஞான ஆனந்த மயமாகிய அற்புத பிரவாகத்தில் ஆளாமல் ஆழ்ந்தும் நாளை கழிப்பார்கள் இம்மதுரையில் இருக்கின்ற சிலர். கற்பவை கற்றும் என்பது ஞான வேள்வி என்று சொல்லப்படுகின்ற ஞான பூஜை. அவை 5. ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. இதில் ஞான பூஜை என்று 5ஐ குறிப்பிடுகின்றார், அருளுகின்றார் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான். அதில் முதலாவதாக இருப்பது ஞான நூல் தனை ஓதுதல். எனவே ஞான வேள்வி 5னுள் முதலாவதாகிய இந்த ஓதுதல், ஓதி உணர்தல் என்பது ஞான நூல் ஓதுவதற்கு அதிகாரம் உடையவராக முதலில் இருக்க வேண்டும். அப்படி அதிகாரம் உடையவராக இருந்து ஞான நூலை ஓதி உணர வேண்டும். அதுவே கற்பவை கற்றும் என்று இங்கே முதலிலே கூறப்படுகின்றது. கற்கின்ற அந்த நூல் உணர்ச்சி என்பது தானே கற்பதனால் மட்டும் அந்நூல் உணர்ச்சியாகிய ஞானம் விளையாது. எனவே ஞானாசிரியனை வழிபட்டு சொல்லும் பொருளும் விளங்கும்படி உபதேசமாக கேட்க வேண்டும். அதுவும் சந்தேகம் விபரீதமின்றி ஞான நூலை கேட்க வேண்டும், உபதேச கிரமமாக கேட்க வேண்டும். அந்த ஸ்ரவணம் என்பதைத்தான் இரண்டாவதாக கேட்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். எனவே கற்பவை கற்றும் கேட்டும். இனி அவ்வாறு கேட்டால் மட்டும் போதாது. அப்படி கேட்டதை கொண்டு அதனுடைய சொல் அளவில் மட்டும் நின்று விடாமல், ஐயம் திரிபுகளுக்கு இடமில்லாமல்,
கேட்ட சொல்லின் பொருளிலே தம்மை செலுத்தி வாச்சியார்த்தத்தை உணர்வதோடு மட்டுமல்லாமல் லட்சியார்த்தத்தையும் உணர்ந்து உள்ளூர மனனம் செய்ய வேண்டும். எனவே கற்பவை கற்றும் கேட்டும் கேட்பவை கருத்து உள்ளூர சொல் நினைந்தும் என்று மூன்றாவதாக மனனம் என்ற செயல் அடுத்ததாக அமைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இனி அவ்வாறு மனனம் செய்தபின் ஆச்சாரியரிடம் தாம் கேட்டவாறு நூல் கலப்பாலும் சிந்தனையினாலும் அதிகாரம் உடையவராய் இருக்கின்ற தம்மிடம் வந்து ஏதேனும் கேள்விகளை கேட்பவர்களுக்கு, சந்தேகத்தை கேட்பவர்களுக்கு அச்சந்தேகத்தை தீர்த்து வைப்பது கடமை. அப்படி சந்தேகம் என்பதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் நிஷ்டை என்பது மிக அவசியம். எனவே தம்மை வினவினார்களுக்கு நூல்முறை வேண்டாமல் தமது நிஷ்டையால் அறியாமைக்கு இடமில்லாமல் தாம் தெளிய வேண்டும். அவ்வாறு தாம் தெளிந்ததை தம்மிடம் வந்து கேட்பவர்களுக்கு உணர்த்தி கேட்பவர்களின் மனத்திலே இருக்கின்ற சந்தேகத்தையும் நீக்க வேண்டும், அவர்களினுடைய அறியாமையையும் நீக்க வேண்டும். எனவே கேட்போர்க்கு உணர்த்தி உள் துளக்கம் தீர்த்தும் என்று இந்த செயலை அதற்கு அடுத்தபடியாக, மனனத்திற்கு அடுத்தபடியாக வைத்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இனி எற்பகல் இரவு நீங்கும் இடத்து என்று அடுத்ததாக அமைக்கின்றார். இரவும் பகலும் நீங்கிய இடத்தில் என்று இதற்கு அர்த்தம். இதில் வருகின்ற இரவு என்பது கேவலாவஸ்தையை குறிக்கின்றது. பகல் என்பது சகலாவஸ்தையை குறிக்கின்றது. சகல அவஸ்தை என்பது கருவிகளின் தொடர்பால் அறிந்தவாறு அறிந்து அது அதுவாய் நிற்கும் அறிகருவியின் விகல்பம், அது சகலாவஸ்தை. கருவிகள் நீங்கின பொழுது அறிவு மறைக்கப்பட்டு இருக்கும் நிலை கேவலாவஸ்தை. இவ்வாறு பகல் இரவு என்கின்ற சகல கேவல அவஸ்தைகள் நீங்கி நிற்கும் அவதரம், அது இறைவனாரின் திருவருளையே ஆதாரமாக கொண்டு நிற்கும் இடம், அருளே ஆதாரமாக நிற்கும் இடம், அதுவே இரவு பகல் அற்ற இடம், எல் பகல் இரவு நீங்கும் இடம் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அதனையே அருளுகின்றார். அந்த அருள் சக்தியால் சத்தனாகிய சிவத்தை கூடி சின்மாத்திரமாய் பேரின்பத்திலே மூழ்கி அதுவாதலும் வேறாதலும் செய்யாமல் நிஷ்டை கூடியிருத்தலை மெய் அறிவு ஆனந்த அற்புத வெள்ளத்து ஆளாது ஆழ்ந்து என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இத்தகைய நிலையில் இருப்பவர்கள் சிலர் மதுரை மாநகரிலே இருப்பவர்கள் என்று இவ்வாறு மதுரை திருநகரச் சிறப்பை கூறி அருளுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக காப்பிய தலைவன் பெருமையினை 108வது திருப்பாடலில் விளக்குகின்றார். இக்காப்பிய தலைவர், திருவிளையாடல் புராண காப்பிய தலைவர் எல்லாம் வல்ல சாக்ஷாத் சோமசுந்தர பெருமானே ஆவார். ஒரு காப்பியத்திற்கு காப்பிய தலைவனாக இருப்பவர் தன்னிகரற்றவராக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். உண்மையில் மற்றைய காப்பியங்களுக்கெல்லாம் காப்பிய தலைவன் என்று கூறப்படுவது உபசாரமே. உண்மையிலேயே காப்பிய தலைவன் என்றால் அது தன்னிகரற்ற தனிப்பெருங்கடவுளான சிவபெருமானே சோமசுந்தர பாண்டியனாக இங்கு அமர்ந்து அரசாட்சி செலுத்தினாரே, அச்சோமசுந்தர கடவுளே உண்மையில் காப்பிய தலைவர் ஆவார். தன் நிகர் உயர்ச்சியில்லான் காப்பிய தலைவனாக முன்னவர் மொழிந்தது ஏனோர் தமக்கு எல்லாம் முகமன் அன்றோ, அன்னது தனதே ஆகும் அண்ணலே பாண்டி வேந்தாய் இந்நகர்க்கு அரசனாவான் இக்கவிக்கு இறைவனாவான் என்பது அந்த திருப்பாடல். தனக்கு ஒப்பாரும் தன்னில் உயர்ந்தோரும் இல்லாத ஒருவனே காப்பியத் தலைவன் என்று முன்னவர்கள் சொல்வார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த காப்பியத் தலைவன் என்பது வெறும் முகமன் ஆகும், வெறும் உபச்சாரமே ஆகும். தன் நிகர் உயர்ச்சியின்மை தன்னதாக கொண்ட சிவபெருமானே பாண்டியனாம் இம்மதுரை நகர்க்கு அரசனாய் உள்ளவர், அவரே இக்காப்பியத்திற்கும் தலைவராயிருப்பவர். எனவே இது முகமன் அன்று, இது உண்மையே ஆகும். காப்பியம் என்பது பெருங்காப்பியம் என்றும் காப்பியம் என்றும் 2 வகைப்படும். அந்த இரண்டிலே பெருங்காப்பியம் என்பது வாழ்த்து, வணக்கம், வருபொருள் மொழிதல், அறம் முதல் பொருள்களை கொடுத்தல்,
தன்னோடு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனை நாயகனாக போற்றுதல் முதலான லட்சணங்களை கொண்டிருக்க வேண்டும். காப்பியத் தலைவன் தன் நிகர் இல்லா தலைவனாக இருக்க வேண்டும் என்று காப்பியத்திற்கு லட்சணம் அமைத்திருக்கின்றனர். அப்படியென்றால் மற்றைய காப்பியங்களின் தலைவர்களெல்லாம் இந்த பெருமை இல்லாதவர்கள். தன் நிகர் உயர்ச்சியில்லான் இறைவனார் ஒருவரே ஆவார். அவருக்குச் சமமானவரும் இல்லை, அவருக்கு அதிகமானவரும் இல்லை. எனவே மற்றைய காப்பியங்களின் காப்பிய தலைவர்களுக்கு கூறுகின்ற அந்த இலக்கணமெல்லாம் வெறும் உபச்சாரம், வார்த்தை அளவிலே நிற்க, உண்மை காப்பிய தலைவராக அதன் லட்சணங்களெல்லாம் நிறைந்திருப்பவர் இறைவனாரே. அவற்றை உடையவர் சிவபெருமான் ஒருவரே. அந்த அண்ணலே பாண்டிய மன்னராய் வந்து அருளினமையால் இந்நகர்க்கு அவர் அரசராவார். அச்சிவபெருமானே இக்காப்பியத்திற்கும் தலைவர் ஆவார். இவ்வாறு இந்த காப்பியமாகிய திருவிளையாடல் புராணத்தின் நாயகன் மதுரை மன்னனாக வீற்றிருக்கின்ற எல்லாம் வல்ல சிவபெருமான் சோமசுந்தர கடவுளை ஆவார் என்று அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திரு நகரப்படலத்தின் நிறைவு பாடலை அமைக்கின்றார். 109வது திருப்பாடல். என் என உரைப்பேன் அந்த இறை மகன் பண்பை ஏனை மன்னவர் வானோர் போல மதித்து உரை விரிக்கல் பாற்றோ. அன்னவன் ஆணையால் தான் நடப்பது எவ் அகிலமென்றால் முன்னவன் செய்த ஆடல் வரவினை முறையில் சொல்வேன். எல்லா உலகங்களும் பாண்டியர் திருக்கோலம் கொண்ட அச்சிவபெருமானுடைய ஆணையின் வழியாய் நடக்கின்றதே என்றால் அந்த இறைவனது தன்மையை என்னவென்று நான் எடுத்துச் சொல்லப் போகின்றேன். மற்றைய மன்னவர்களது தன்மையையும் தேவர்களது தன்மையையும் போல இறைவனாரின் தன்மை என்பது எடுத்துச் சொல்ல முடியுமா? அளவறுத்துச் சொல்லும் பகுதியதோ அது? இல்லையே. எனவே முன்னவனாகிய அவ்விறைவனார் செய்தருளிய திருவிளையாடல்களை மூலநூலாகிய வடமொழி ஹாலாஸ்ய மான்மியத்தில் கூறப்பட்டபடியே நானும் சொல்கின்றேன் என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் என்று கூறி இந்நகர திருப்படலத்தை நிறைவு செய்கின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இனி மதுரை தலச்சிறப்பு, தீர்த்தச் சிறப்பு, மூர்த்தி சிறப்பு இவைகளையெல்லாம் கூறி சோமசுந்தர கடவுள் செய்தருளிய 64 திருவிளையாடல்களையும் முறையாக கூறுகின்றார். தொடர்ந்து இதன் அடுத்த பகுதியாகிய திருக்கைலாய புகழ்ச்சி என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.